இந்த உச்சி வெயில்ல நாங்க எங்க போய்க்கிட்டு இருக்கோம்னா, ரெட்ரோ படத்துக்கு தான். 12 மணி ஷோ வேற புக் பண்ணிட்டாரு. அவ்வளோதான் நாங்க 11 மணிக்கு வீட்லருந்து கெளம்புறோம். ஒரு சைடு காலு, கையெல்லாம் அப்படியே சூரியன் சுட்டெரிக்குது. "எப்பா வேற ஷோ டைமிங்கே உனக்கு கெடைக்கல, இப்படி உச்சி வெயில்ல தான் புக் பண்ணுவியான்னு" சொல்லிட்டு திட்டிட்டே வந்தேன். அப்புறம் மாலுக்குள்ள வந்தோனே தான் எனக்கு உயிரே வந்துச்சு. எனக்கு ட்ரெய்லர் பார்த்ததுலருந்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி தான் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. மே 1 ரிலீஸ் ஆகுதுப்பா, டிக்கெட் போட்டுன்னு சொல்ட்டே இருந்தேன். இவரு சரி சரின்னு மண்டைய ஆட்டிட்டு, இவர் ரெட்ரோக்கு போட்டாரு. சரி ஓகே போங்கன்னு சொல்லிட்டு நாங்க ரெட்ரோக்கே போயிட்டோம். படம் நல்லா தான் இருந்துச்சு. நான் காலையிலேயே அம்மா கிட்ட சொல்லிட்டேன். நாங்க படம் முடிச்சுட்டு லஞ்சுக்கு வந்துருவோமா, சமைச்சு வச்சுருங்கன்னு. படம் ஒரு 3:30க்கு முடிஞ்சது. நாங்க போற வழியில இந்த பலாப்பழமும், தர்பூசணியும் என் புருஷன் பார்த்துட்டாரு. அவ்வளோதான் அங்க ஒரு ஸ்டாப்பிங்க போட்டுட்டு, நாங்க 2மே வாங்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். இவருக்கு பலாப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். சீசன் வந்துட்டாலே ஒரு 1/2 பழம் வாங்கிட்டு வந்து தனியாலாம் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் வயிறு வலிக்குதுன்னு உட்கார்ந்துட்டு இருப்பாரு எப்பயுமே. இந்த வாட்டி கொஞ்சம் திருந்திட்டாரு போல. ஸோ நாங்க வந்து வெறும் 1/2 கிலோ மட்டும் தான் வாங்கிட்டு வந்தோம். எங்க அம்மா வேற நல்லா வகை வகையா சமைச்சு வச்சிருந்தாங்களா, எல்லாத்தையுமே நல்லா சாப்பிட்டுட்டு, நல்லா தூக்கத்த போட்டுட்டு வெளிய வந்தா, சரியான மழை.